Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா எசென்ஷியல் ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட் ட்ரிக்ஸ். இது வந்து ஒரு பிகினருக்கான வீடியோ, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். இதை எந்த விதத்துலையுமே வந்து உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸு, ஒரு பேசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்மாலாக இருக்கணும் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் ஸ்டாக்ஸ். இப்போ என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்மால் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் என்ன இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து ஒரு 50 ருபீஸு, 100 ருபீஸ், அப்புறம் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து டைம் யுவர் ட்ரேட்ஸ். ட்ரேடிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் செக்டரு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லைன்னா ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்தது ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் யூஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். இது எங்கள் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன கொடுக்கலாம்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப்பை லேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு கீழே டவுன் ஆகும்போது, இந்த மார்க்கெட் வந்து இது கீழே டவுன் ஆகும்போது என்ன ஆகுனா இதுலேயே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணால் அந்த லாஸ் வந்து இந்த பொசிஷன் வரைக்கும் போகாது, இவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட்ஸ். டெய்லி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும், 100 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கணுமா அதை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. அதிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு லாஸ் பண்ணும். ஸோ இது வந்து 4th ட்ரிக்ஸு. அடுத்து வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அதை வந்து அப் ட்ரெண்ட்ஸில் போதா அப்படிங்கிறது மார்க் பண்ணுங்கள். இல்லைன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் வருதா, இல்லைன்னா சைட் வேவ்ஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து 5th ஒன்று மார்க்கெட்டோட ஃப்ளோ எந்த ட்ரெண்டில் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்து ஸ்கேல்பிங் அண்ட் மொமெண்டம் ட்ரேடிங். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் திருப்பி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி மொமெண்டம். ஸோ இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து 1 டே அந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லைனா 2 டேஸ் வச்சுக்கலாம், இல்லை 1 வீக் கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீடியம் கெயின்ஸ் தான் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இதை ட்ரேடிங் பற்றிலாம் கால்குலேட் பண்ண வேண்டாம். அடுத்து 8th ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்து இதுதான் சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான். எப்போன்னா நீங்கள் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து சேவிங்ஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் அமௌண்ட் அண்ட் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட் த ஏஜ் ஆஃப் ஏஜ் வந்து above 40 not advisable for trading. வேண்டாம், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. சப்போஸ் less than 40 and above 20 இந்த ரேஞ்சுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் ஸ்மால் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 day you will get a good margin and a good wealth. ஸோ இதுதான் நைடையோட இன்புட்ஸ். சிறுதுள்ளி பெருவெள்ளம், கண்டிப்பாக அது ஹெல்ப் ஆகும். இதுதான் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட் ட்ரிக்ஸ். தேங்க்யூ.
This is a motivational video. The next video will be about the stocks available in the National Stock Exchange as well as Bombay Stock Exchange. Thank you.